ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் நாமக்கல், மதுரையில் கலெக்டராகவும் தமிழகத்தின் பல துறைகளில் உயர் அதிகாரியாகவும் பணியாற்றியவர். ஹைகோர்ட் உத்தரவுப்படி சட்ட ஆணையராக பணியாற்றி கிரானைட் குவாரிகளில் நடந்த மாபெரும் ஊழலை வெளிக்கொண்டு வந்தார். இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு சாட்சியம் அளிக்க மதுரை கோர்ட்டில் அவர் ஆஜராகவில்லை. இதுகுறித்து சிறப்பு அரசு வக்கீலுக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில், பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதால் மதுரை கோர்ட்டில் ஆஜராக வாய்ப்பில்லை. எனக்கு மாநில அரசு வழங்கி வந்த பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டுவிட்டது. என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் கோர்ட்டில் ஆஜராக இயலாத நிலை இருப்பதை நீதிபதியிடம் சொல்ல வேண்டும். பாதுகாப்பை விலக்கும் முடிவை எடுத்தவர்கள் எனக்கு இருக்கும் அச்சுறுத்தல் பற்றி புரிந்து கொள்ளவில்லை. சமீபத்தில் புதுக்கோட்டையில் நடந்த ஜகபர் அலி கொலை, திருநெல்வேலியில் நடந்த ஜாகிர் ஹுசேன் கொலை ஆகியவற்றையும் சகாயம் கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். சட்ட ஆணையராக இருந்தபோது தனக்கு 2 மிரட்டல்கள் வந்தன. தன்னை வெட்டி கனிம சுரங்கத்தில் வீசி விடுவோம் என மிரட்டியதாகவும், இதுகுறித்து தான் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை இல்லை எனவும் சகாயம் தெரிவித்துள்ளார். 2014இல் குவாரிகளில் நடந்த சட்டவிரோத செயல்பாடுகள் பற்றி விசாரிக்க சிறப்பு அதிகாரியாக சகாயம் நியமிக்கப்பட்டார். 1990 முதல் நடந்த குவாரி முறைகேட்டை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். அவர் தாக்கல் செய்த 600 பக்க அறிக்கையின் மூலம் 1 லட்சம் கோடி அளவுக்கு குவாரிகளில் முறைகேடு நடந்திருப்பது அம்பலமானது. சகாயத்துக்கு பாதுகாப்பு வாபஸ் பெறப்பட்டது குறித்து அரசியல் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்தனர். இது தொடர்பாக தமிழக அரசு அளித்துள்ள பதிலில், யாருக்கு பாதுகாப்பு அளிப்பது என்பது குறித்து உளவுத்துறை, போலீசுடன் ஆலோசித்து உள்துறை முடிவெடுக்கும். ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சகாயத்திற்கு பாதுகாப்பு அளிப்பது பற்றி பரிசீலனை செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளது.